பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தனுமாய் இருக்கிறவரை ஏகோபித்து ஒன்றிணைந்து ஆராதித்து மகிழ கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய இருதயங்களை சிந்தைகளை நாம் திறந்து கொடுப்போம். கர்த்தர் பேசட்டும். வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள, சரியாய் அறிந்து கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிப்பதற்கு, நம்மை ருசிக்க வைப்பதற்காக ஆண்டவர் செயல்களிலே ஒன்று, புதிதானதை துவக்குகிறார், பெரிதானதை செய்கிறார், முடிவிலே நல்லது என்று சொல்லக்கூடிய செயல்களை ஆண்டவர் செய்கிறார். புதியதை செய்கிறார், பெரியதை செய்கிறார், நல்லவர் என்று சொல்ல வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுவதற்கு 4 விதமான அனுபவங்கள் அல்லது 4 விதமான சூழ்நிலையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க உதவி செய்கிறார். முதலாவது, எல்லா வழியும் அடைபட்டு வாய்ப்பே இல்லை என்கிற நிலையிலே கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிக்கிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது, அந்த பாதையின் ஊடே நாம் நடக்கும்போது கர்த்தர் நல்லவர் என்பதை நிரூபிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நமக்கு அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு எந்த தகுதியும் இல்லாத சூழ்நிலையிலே, நாம் நினையாத அவர் நோக்கம் நிறைவேற சூழ்நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுபவமாக்கி நல்லவர் என்பதை நிரூபிப்பார். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இக்கட்டான நேரத்தில், இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடியுமா? நிச்சயமாக நம்முடைய உள்ளம் சொல்லும், இல்லவே இல்லை, சொல்லவே முடியாதுன்னு ஏற்கனவே மனதில் நாம் என்ன பண்ணியிருப்போம், நினைத்திருப்போம். ஆனால் எரேமியாவை பார்த்து கேட்டோம்னா எரேமியா சொல்லுவார், எஸ், நான் அதை அனுபவித்திருக்கிறேன், நான் அதை அனுபவித்திருக்கிறேன். இந்த வார்த்தையை சொன்ன எரேமியா சொன்னதான சூழ்நிலை நாம் பார்க்கணும். காலையில் சொன்ன எல்லா சொல்ல நேரம் இல்லை. 12 காரியத்தை ஆண்டவர் மேலே குறை சொல்லுகிறார். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. முதல் வசனத்தை வாசிங்களேன். புலம்பல் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றினால் உண்டான சிறுமையை கண்ட புருஷன் நான். முதல்ல சொல்றாரு, ஆண்டவர் தான் என்னை சிறுமைப்படுத்த. வசனம் வேணா சொல்றேன், வேகமா குறித்து கொள்ளுங்கள். முதலாவது புலம்பல் 3:1, 2வது புலம்பல் 3:2, 3வது புலம்பல் 3:6, 4வது புலம்பல் 3:3, 5வது புலம்பல் 3:10, 3:4, புலம்பல் 3:5, புலம்பல் 3:15, புலம்பல் 3வது அதிகாரம் 7வது வசனம், புலம்பல் 3:8, புலம்பல் 3:12, புலம்பல் 3:17, புலம்பல் 3:18. இந்த 12 வசனங்களிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே எரேமியா பழி சுமத்துகிறார். யாரு? தீர்க்கதரிசி ஆண்டவர் மேலே என்ன பண்ணுகிறார்? பழி சுமத்துகிறார். எரேமியா பார்த்து, எப்படிப்பா இருக்கிறப்பா அப்படின்னு கேட்டால் எரேமியா சொல்லுவார், ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் தான் எனக்கு எதிராளியாக இருக்கிறார். ஆண்டவர் தான் எனக்கு எதிராளியாக இருக்கிறார். எனக்கு விரோதி வேற யாருமே இல்லை. என்னுடைய விரோதி யாரு? ஆண்டவர் தான். ஆண்டவர் மேலே பழி போடுகிறார். இவ்வளவு செய்த ஆண்டவரை நல்லவர்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை ரத்தம் பீரிட்டு வந்துச்சுன்னா மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, நமக்கு சுகம் உண்டாகும், விடுதலை உண்டாகும் அப்படின்னா மருத்துவரை பார்த்து நல்லவர்னு சொல்லலாம். ஒரு பெற்ற தாய் அன்பு கூர்ந்து நடத்தினால் ஏதோ ஒரு காலத்தில் தாயானவள் நல்லவர் என்று சொல்லலாம். அதே போல எரேமியா சொல்றாரு, கர்த்தர் நல்லவர்.
ஆண்டவர் மேல இத்தனை பழி சுமத்தின அதே வாய் சொல்லுது, கர்த்தர் நல்லவர். எரேமியாவுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நல்லவர் என்று சொல்ல வைக்க 3 காரியங்கள் நடந்தது, அல்லது 3 அனுபவங்கள். அதை நாம் சரியாய் புரிந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. முதலாவது அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புலம்பல் 3:22 கர்த்தருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையிலே என்ன செய்தது என்பதை உணர்ந்த போது எரேமியா சொல்றார், கர்த்தர் நல்லவர். எரேமியா சொல்றாரு, என்னுடைய வேதனை பெருசு, என்னுடைய எலும்பு போயிட்டு, என்னுடைய மாம்சம் போயிட்டு, என்னுடைய ஆவி போயிட்டு, எனக்கு எல்லா கசப்பு, எனக்கு எல்லா கஷ்டம், எனக்கு எல்லா கண்ணீர், எனக்கு எல்லா நஷ்டம், என்னால் ஜெபிக்க முடியல. இதெல்லாத்தையும் யோசித்து பார்க்கிறான். எல்லாமே விரோதமாக நடக்குது. ஆனால் நடக்கும்போது ஒன்றை பார்க்கிறார், பார்த்து சொல்லிட்டார், இது எல்லாம் நடந்தாலும் என் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று நடக்கலை. என் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று நடக்கலை. அது என்ன தெரியுமா? எல்லாம் நடந்தாலும் இன்னும் மூச்சு எனக்கு இருக்கு, இன்னும் என்னுடைய நாவிலே ருசி இருக்கு, இன்னும் என் நாவிலே ருசி இருக்கு. என்னால் இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு ஆலயத்துக்கு என்னால் வர முடிகிறது. என்ன தெரியுமா சொல்கிறாரு? இதெல்லாம் நடந்தாலும் நான் நிர்மூலமாகவில்லை, நான் அழிந்து போகவில்லை, கர்த்தர் என்னை நடத்தினார். இப்படியே இதை யோசித்து ஆண்டவருடைய கிருபையை, அவருடைய கிருபையினுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை அவன் யோசித்த போது, உணர்ந்த போது, கர்த்தர் அவனுக்கு 3 காரியங்களை உணர்த்துகிறார். என்னுடைய கிருபை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை ஆண்டவர் 3 காரியங்களை அவனுக்கு காண்பிக்கிறார். முதலாவது காரியம், அப்பா உன் வாழ்க்கையில் எல்லாம் உன்னை சூழ்ந்திருந்தாலும் ஒரு கிருபையை நான் வச்சுருக்கேன். என்ன தெரியுமா? பாதுகாக்கிற கிருபை. எப்பக்கம் நீ நெருக்கப்பட்டாலும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை பாதுகாக்கிற ஒரு கிருபையை நான் வைத்திருக்கிறேன். ரெண்டாவது ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் புலம்பல் 3:22. அந்த கிருபை முடிவே இல்லாத கிருபை. பிரச்சனை துவங்கும் போது கிருபை இருந்துச்சு, பிரச்சனை இருக்கும்போது நடுவுலையும் கிருபை இருந்துச்சு, பிரச்சனை முடியும் போதும் கிருபை இருந்துச்சு. பிரச்சனை முடிஞ்சிருச்சு, கிருபை முடியலை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், கையை உயர்த்தி. பிரச்சனையெல்லாம் முடிகிறதுக்கு கிருபை செஞ்சார், பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ஆனால் கிருபை முடியலை, என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பார்க்குறாரு. இந்த கிருபையை என்ன செய்கிறதுன்னு உணர்ந்த போது ஆண்டவர்கிட்ட அவர் நினச்சி பார்க்குறாரு, ஆண்டவர் கிருபையை கொடுக்கும்போது சில்லறையாக கொடுக்கல, மிகுதியாக கர்த்தர் கிருபை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது அனுபவத்தை இந்த மாலை வேளையிலே பார்க்கலாம். புலம்பலின் புத்தகம் 3வது அதிகாரம் 31வது வசனம். புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ரெண்டாவது என்ன தெரியுமா உணர்ந்து கொண்டான்? எந்த காரியம் அவனை நல்லவர்னு சொல்ல வச்சது தெரியுமா? என் தேவனை சரியா எரேமியா புரிந்து கொண்டான். இந்த மாலை வேளை ஆண்டவரை சரியா நான் புரிந்து கொள்ள எனக்கு கிருபை தாருன்ற எதிர்பார்ப்போடு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இங்க ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார்னு எரேமியா சொல்றாரு. இதை சொல்றது யாரு? கை தான் எதிராக இருக்குன்னு சொன்னார் பாருங்க, அந்த ஆள் தான் சொல்றாரு, ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? கைவிட மாட்டார். அவர்தான் எல்லாவற்றையும் செய்பவர், நெருக்கத்திற்கு அவர்தான் காரணம் என்று இதுவரை பழி சுமத்தி வந்தவர். அந்த எரேமியா சொல்கிறான், அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். நிரந்தரமா என் ஆண்டவர் கைவிட மாட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் நிரந்தரமா கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. இந்த ஆண்டவரை முழுமையாய் நாம் என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ள முடியாது. இருக்கிற கொஞ்ச அறிவும் சரியா இருக்க இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரை நம்ம முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் கொடுத்திருக்கிற கொஞ்சம் இந்த அறிவில், இந்த கொஞ்சம் ஞானத்தில் ஆண்டவரை சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே எங்களுக்கும் அது நடப்பதாக. எரேமியாவுடைய வாழ்க்கையில் நடந்தது, எங்களுக்கும் நடப்பதாக. நாங்கள் சேவிக்கிற, நாங்கள் துதிக்கிற ஆண்டவர் இவ்வளவு நெருக்கமும் எங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்காமல் அடைத்திருக்கிறது.
நீர் உண்மையில் யார் என்பதை சரியாய் நான் புரிந்து கொள்ள எனக்கு ஒரு கிருபை தருவீராக. அவன் புரிந்து கொள்கிறான். இதுவரை இல்லை, குறைந்து குறைந்து இல்லாமற் போயிற்று. நான் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நினைத்தேன். எரேமியா நினைக்கிறான், ஆண்டவர் என்ன கைவிட்டார். நாமளும் அப்படி தான் நினைக்கிறோம், ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், என் ஜெபத்தை கேட்கல, என்னை கைவிட்டுட்டார்னு நினைக்கிறோம். ஆனால் எரேமியா புரிந்து கொண்டான். என்ன தெரியுமா? நான் சேவிக்கிற ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. சனகரிப் சேனையை ஜெயித்த போது வெற்றி, அந்த வெற்றியை கொண்டாட ஊரெங்கும் நாடெங்கும் மகிழ்ச்சி பரவசத்தில் இருந்தான். சீக்கிரத்தில் தீர்க்கதரிசியானவன் அங்கே வருகிறான். வந்து அவன் சொல்கிறான், சீக்கிரம் காரியத்தையெல்லாம் ஒழுங்குபடுத்து, சீக்கிரம் காரியத்தையெல்லாம் ஒழுங்குபடுத்து என்று சொல்லுகிறான். ஆண்டவர் என்ன, எசேக்கியா நினைக்கிறான், என்ன ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லி எசேக்கியா நினைக்கிறான். கர்த்தர் கைவிட்டார் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். கர்த்தர் கைவிட மாட்டாரா அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள்லாம் சொல்லுவீங்க, உங்களுக்கு என்ன பாஸ்டர், உங்களுக்கு என்ன பாஸ்டர், அனுபவிக்கிற எனக்கு தானே தெரியும், பிரச்சனையை சந்திக்கிற எனக்கு தானே தெரியும், எத்தனை முறை ஆண்டவர் என்னை கைவிட்டார் தெரியுமா அப்படின்னு நீங்கள்லாம் சொல்லுவீங்க. எத்தனை முறை ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று நினைத்து பார்த்தால், உண்மையிலே சொல்கிறேன், அவர் நம்மை கைவிட்டதை விட நாம் அவரை கைவிட்டது தான் அதிகமாக இருக்கும். அவர் நம்மை கைவிட்டதை விட நாம் அவரை கைவிட்டது தான் அதிகமாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நம்மை கைவிட்டது போல நமக்கு தெரியும், தோன்றும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே உன்னை நிரந்தரமாக சேர்த்து கொள்வேன். ஆண்டவர் கைவிட்டது போல இருப்பது நொடி பொழுது. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் கைவிட்டது போல இருப்பது நொடி பொழுது, ஆனால் நிரந்தரமாக தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எசேக்கியா நினைச்சாரு, அவ்வளவுதான் என்னை விட்டுட்டார். ஏசாயாவின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 8வது வசனம், 14வது வசனம், 16வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 38வது அதிகாரம் 8வது வசனம், 14, 16 வசனங்கள். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி, தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதற்கு, கர்த்தர் செய்வார் என்பதற்கு, இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். இது கர்த்தரால் உனக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல் என்றார். அப்படியே கடியாரத்தில் இறங்கி இருந்த சூரிய சாயை, இறங்கி இருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிற்று, 10 பாகை திரும்பிற்று, நமுட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல் புலம்பினேன். என் கண்கள் உயர பார்க்கிறதிலும் பூத்து போயின, உயர பார்க்கிறதிலும் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போயிருக்கிறேன், என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும், என் காயத்தை மேற்போட்டுக் கொள்ளும், காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன். ஆண்டவரே, இவைகளின் மனுஷர் பிழைக்கிறார்கள், இவைகள் எல்லாம் என் உயிருக்கு உயிராயிருக்கிறது, என்னை சொஸ்தப்படுத்தவும் பிழைக்கவும் பண்ணினீர். நல்ல கவனிங்க, அவர் சொல்றாரு, நமுட்டை போல புலம்பினேன். புலம்பி அழுகிறான், ஆனால் அழுது தீர்க்க முடியவில்லை. ஏசாயா 38:20 வாசிங்க. ஏசாயா 38:20. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தேன். நல்ல கவனி, அவனை வைத்து ஆண்டவர் சொல்ல வைக்கிறாரு, என்னை ரட்சிக்க கர்த்தரே வந்தார். அவர் என்னை நிரந்தரமாக கைவிடவில்லை, அவர் என்னை சேர்த்து கொள்ள வந்தார். உம்மை நாங்கள் சரியாய் அறிந்து கொள்ள இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு உதவி செய்யும். இஸ்ரவேல் சொன்னது,
எங்கள் தேவன் எங்களை கைவிட்டார், எங்களை மறந்தார். ஏசாயா 49வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். ஏசாயா 49வது அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். சீயோனே, சீயோனே, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாய், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாய். ஸ்திரீயானவள் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, தன் பாலகனை மறப்பாளோ, அவைகள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் உன்மேல் இருக்கிறது, எப்பொழுதும் உன்மேல் இருக்கிறது, உன்மேல் இருக்கிறது, உன் முன் இருக்கிறது. இங்க கர்த்தர் சொல்றாரு, உண்மை அது இல்லப்பா, மறந்துட்டார்னு நீ சொல்ற, உண்மை அது இல்லை. அதாவது ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளையை பாலகனை மறக்க மாட்டா, இறங்காமல் இருக்க மாட்டா. அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உங்களை என்னுடைய உள்ளங்கையிலே நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அவர் ஒருபோதும் நிரந்தரமாக கைவிடுவதே இல்லை. இஸ்ரவேலர் பலமுறை பாவம் செய்தார்கள். தேவன் விரும்பாத வழிபாட்டு முறைகளை செய்தார்கள். கர்த்தர் அவர்களை விற்று போட்டு விட்டார். அப்படி விற்று போட்டதினால அவர்களுக்கு தண்டனை வந்தது. இனி திரும்புவோம் என்ற நம்பிக்கை இல்லாதிருந்தது. 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனம். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள, கர்த்தர் உங்களை அவருக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம், கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட்டார், தமது ஜனத்தை கைவிட மாட்டார். சாமுவேல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். ஏன் தெரியுமா? தம்முடைய நாமத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய நாமத்தை அவர்களுக்கு கொடுத்ததினாலே கைவிட மாட்டார். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்கு பெற்றோர் கொடுத்த பெயர் உண்டு, இன்னாருடைய பிள்ளை என்று சொல்லி காட்டுவதற்காக. ஆனால் பரலோகம் கொடுத்த ஒரு பெயர் உண்டு, நீங்கள் இயேசுவின் பிள்ளை என்ற பெயர். அப்படி ஒரு பெயர் இருப்பதினாலே ஆண்டவர் தமது நாமத்தின் நிமித்தம் உங்களை கைவிடவே மாட்டார் என்ற புரிந்து கொள்ளுதல் வர இந்த மாலை வேளையிலே எனக்கு உதவி செய்வீராக. அவருடைய நாமம் அவருடைய பிள்ளை என்று சொல்லி இருக்கும் வரைக்கும் என் தேவன் அவருடைய பிள்ளையை கைவிடுவதில்லை. புலம்பலின் புஸ்தகம் 3:33 வாசிங்க. புலம்பல் 3:33. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. புரிந்து கொள்ளுகிறான். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் மனப்பூர்வமாய் தன்னுடைய பிள்ளையை சிறுமைப்படுத்தி கண்ணீர் வடிக்க வைக்கிற கர்த்தர் அல்ல என்ற புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு வந்தது. அப்படி வந்தபோது அவன் சொல்லுகிறான், வேண்டுமென்று என் பிள்ளையை அடிக்கணும், என் பிள்ளை அழுவதை பார்த்து நான் சிரிக்கணும் என்று இந்த தேவன் ஒருவரையும் மனப்பூர்வமாய் சஞ்சலப்படுத்துபவர் அல்ல. அவர் விரும்பி தொந்தரவு செய்பவர் அல்ல. வேண்டுமென்று தன்னுடைய பிள்ளையை அடிப்பவர் அல்ல. சரியான புரிந்து கொள்ளுதலை இந்த மாலை வேளையிலே கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் இப்படி செய்து விட்டார் என்று பல முறை நொந்து கொள்ளுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீர் வேண்டும் என்று யாரையும் சிறுமைப்படுத்துபவர் அல்ல. அப்படின்னா பாஸ்டர், வாழ்க்கையில் சிறுமையே வராதா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். 3 காரணத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில சிறுமை நம்முடைய வாழ்க்கையில வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 3 காரணத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில சிறுமை வரும். முதலாவது உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை சிறுமைப்படுத்தினதற்கு காரணம் என்ன? அப்பொழுதுதான் நீ உன்னுடைய இருதயத்தில் உள்ளது உனக்கு தெரியும். நான் சிறுமையை அனுப்புறது எதுக்கு காரணம்னா, அப்பதான் உன் இருதயத்தில் என்ன இருக்கின்றது உனக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனா, நீ யார் என்பது முதலாவது உனக்கு தெரியணும். நீ யார் என்பது உனக்கு என்ன பண்ணணும் தெரியணும். அதை தெரிய வைப்பதற்காகத்தான் சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கம், சில நேரத்தில் பிரச்சனை என்ற பாதையில் ஆண்டவர் கொண்டு போகிறார். இப்போ பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நெருக்கம், பிரச்சனை என்ற பாதையில் கர்த்தர் கொண்டு போகிறார். அவர் வருகிறார், ஆண்டவரிடம் சொல்லுகிறான். ஒருத்தன் வரான் ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே 10 கட்டளையும் அப்படியே நான் கை கொள்ளுகிறேன், 10 கட்டளையும் அப்படியே நான் கை கொள்ளுகிறேன். ஆண்டவரும் நீ கை கொள்ளலன்னு சொல்லவே இல்லை, நீ கை கொள்ளலன்னு சொல்லவே இல்லை, எல்லாத்தையும் கை கொள்றேன்னு சொன்னார் பாருங்க. அப்படியாப்பா, உனக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன், உனக்கு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார் பாருங்க. அப்பதான் அவன் யாருன்றது அவனுக்கு தெரிஞ்சுது. அப்பதான் அவன் யாருன்றது அவனுக்கு என்ன பண்ணுது தெரியுது. நமக்கும் தெரிந்தது. சில நேரத்தில் யாருக்குமே இல்லாத இடுக்கண், யாருக்குமே இல்லாத நெருக்கம் உங்களுக்கு மட்டும் வருவதை போல, உங்களுக்கு மட்டும் கர்த்தர் அனுமதித்திருப்பதை போல இருக்கும். ஏன் தெரியுமா? உன்னை சிறந்த ஆளாக மாற்றுவதற்கு, உன்னை உணர்த்துவதற்கு, உன்னை திருந்த பண்ணுவதற்காக கர்த்தர் முதலாவது சிறுமையை அனுமதிக்கிறார். இரண்டாவது ஏன் சிறுமை அனுமதிக்கிறார்? புலம்பல் 3:3 வாசிங்க. அவர் தமது கையை எனக்கு விரோதமாகவே நித்தமும் திருப்பினார். சிலருடைய வாழ்க்கையில எதிர்பாராத சிறுமை, எதிர்பாராத நெருக்கம் வருகிறது. ஏன்? அப்பதான் நீ சாட்சி சொல்ல முடியும். அல்லேலூயா. எதிர்பாராத சிறுமை, எதிர்பாராத நெருக்கம் ஏன் சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார்னா, நீ சாட்சி சொல்ல முடியும். இல்லைன்னா உன் வாழ்க்கையில சாட்சியே இருக்காது, வாழ்க்கையில சாட்சியே இருக்காது. இஸ்ரவேலருக்கு பசி வந்தது, பசியினாலே வேதனை வந்தது. அந்த வேதனை நேரத்தில் தான் கர்த்தர் விளங்க பண்ணினார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்ல முடிந்தது. நமக்கே சில நேரத்தில் புரியாது, ஏன் இந்த நெருக்கத்தில் நான் போகிறேன், ஏன் இந்த நெருக்கம் என் வாழ்க்கையில் மட்டும் வருது. சில நேரத்தில் நமக்கு புரியாது. ஆனால் சில மாதங்கள், சில வருடங்கள் கழித்து நம்மை போன்ற நெருக்கத்திலே உள்ளதான ஆட்களை பார்க்கும்போது, இந்த பாதையில் தான் நானும் இருந்தேன், இந்த பாதையிலே தான் நானும் நடந்தேன், இயேசு என்னை விடுதலை ஆக்கினார் என்று சாட்சி சொல்லுவதற்காக உன்னை இடுக்கத்தின் பாதையில், நெருக்கத்தின் பாதையில் சில நேரத்தில் கர்த்தர் அனுமதித்து நடத்துகிறார். சில நேரத்தில் புரியாத நெருக்கத்தை நம்முடைய பாதையில் கர்த்தர் அனுப்புகிறார். சிலருக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாட்சியை கேட்டு, நம்மை சில நேரத்தில் அந்த சாட்சியை கேட்டு அவர்கள் தேவனண்டை வருவதற்கு சில நேரத்தில் நம்மை கர்த்தர் அந்த சிறுமையின் பாதையில் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? கொண்டு போகிறார். மூன்றாவது புலம்பல் 3:15 வாசிங்க. புலம்பல் 3:15.
நிரப்பி கசப்பினால் என்னை நிரப்பி எட்டியினால் என்னை வெறிக்க செய்தார். எட்டினால் என்னை வெறிக்க செய்தார். சில நேரத்தில் முதல்ல சொன்ன ரெண்டு இருக்காது. அப்படி இருந்த கர்த்தருக்கு முன்பு நல்ல ஆளாய் நாம் இருப்போம். பக்தியாய் சாட்சி உடையவங்களா பல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தும் சில நேரத்தில் நெருக்கம் வருகிறது. ஏனென்றால் தடையே இல்லாத ஒரு ஆசீர்வாத சூழ்நிலைக்கு என்னை ஆயத்தப்படுத்த தற்காலிகமான ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன நெருக்கத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, தடையே இல்லாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக இடையிலே சின்ன பிரச்சனை, சின்ன நெருக்கத்தை கர்த்தர் உள்ளே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. என்றோ வர இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் அல்ல, தடையே இல்லாத தேவ ஆசீர்வாதத்தின் காலத்திற்கு என்னை தகுதி உள்ளவனாக மாற்றுவதற்கு சில நேரத்தில் ஆண்டவர் நெருக்கத்தை அனுமதிக்கிறார். எரேமியா யோசித்து பார்க்கிறான், ஆண்டவரே நீர் என்றைக்கும் கைவிட மாட்டீர், வேண்டுமென்று எங்களை சஞ்சலப்படுத்த மாட்டீர். அப்படியே யோசித்து பார்க்கிறான். புலம்பல் 3:34 வாசிங்க. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் கால்களின் கீழ் நசுக்குகிறதையும். நல்ல கவனிங்க, நன்மையும் தீமையும் இந்த ரெண்டும் எப்படி வருது? நம்மை போல அவன் யோசிக்கிறான். ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார், கண்ணீரையும் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுகிறார்? அனுமதிக்கிறார். எப்படி நடக்கிறது? இதை ரெண்டையும் எரேமியா புரிந்து கொள்ளுகிறான். இந்த ஆண்டவர் ஒரு நீதிபதி. இந்த ஆண்டவர் யாரு? ஒரு நீதிபதி. இந்த மூணையும் சரியா இந்த எரேமியா புரிந்து கொள்ளுகிறான். இப்போ புரிந்து கொண்ட பின்பு வாழ்க்கையில் வந்த கண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டு சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சொல்றான், கர்த்தர் நல்லவர், என்னை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார், வேண்டும் என்று சொல்லி என்னை வேதனைப்படுத்த மாட்டார். மூன்றாவது அனுபவம், புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். மூணாவது, கர்த்தருக்கு காத்திருந்தால் நன்மையாக முடியும் என்பதை அவன் கண்டு கொண்டான். நன்மையாக முடியும் என்பதை எரேமியா புரிந்து கொண்டான். எரேமியா சொல்லுகிறான், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருப்பது வீணல்ல. அவருக்கு காத்திருந்தால் நிச்சயமாக நன்மையாகத்தான் முடியும் என்பதை அவன் கண்டு கொண்டான். இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற, இந்த மாலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அதை கண்டுகொள்ள செய்வீராக. எப்போதும் நன்மையாக தான் முடியும் என்று சொல்லி காத்திருந்தால் நன்மையாக முடியும். இதை சொல்வது யார்? புலம்பல் 3:18 வாசிங்க. என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று. யார் இந்த வார்த்தையை சொல்றது? இருந்த நம்பிக்கையெல்லாம் போன ஒரு ஆள் சொல்றான். 3:20 வாசிங்க. என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. எப்ப உட்கார்ந்தாலும் என்னுடைய பாடு, என்னுடைய கஷ்டம், என்னுடைய வேதனை, என்னுடைய நெருக்கம், என்னுடைய கண்ணீர், இதை நினைத்து நினைத்து என் ஆவியும் முறிந்து போனது. இப்படி இருக்கிற ஒரு ஆள் யோபு சொல்வதை போல, நான் காத்து இருந்தேன், நன்மை வரும் என்று இருந்தேன், ஆனால் எனக்கு என்னதான் வந்துச்சு? தீமைதான் வந்தது என்று சொல்லும் நிலையில் எரேமியா இருந்தான். அப்படி இருக்கும்போது 3:19, புலம்பல் 3:19, எட்டியும் பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். நாம ஜெபித்திருந்தா இந்த வேதனையை நீக்குன்னு சொல்லி தான் ஜெபம் பண்ணியிருப்போம். அப்படி தானே ஜெபம் பண்ணியிருப்போம். இந்த வேதனையை என்னிலிருந்து, என் குடும்பத்திலிருந்து, என் வாழ்க்கையிலிருந்து நீக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி தான் ஜெபித்திருப்போம். ஆனால் எரேமியா ஜெபம் பண்ணுகிறான்,
நீக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணலை. கடைசியில் முடிவுக்கு வந்தான், இனி அந்த ஜெபத்தை விட்டுருவோம், அந்த ஜெபத்தை விட்டுருவோம். நீக்கும் என்று கேட்பதற்கு கூட எனக்கு விசுவாசம் இல்லை, நீக்கும் என்று கேட்பதற்கு கூட விசுவாசம் இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இப்படி ஒரு ஆள் நான் இருக்கிறேன் என்பதை கொஞ்சம் நினைத்து கொள்ளும். இந்த சூழ்நிலையில் இருக்கிற இப்படி ஒரு ஆள் நான் இருக்கிறேன் என்பதை கொஞ்சம் நினைத்து கொள்ளும் ஆண்டவரே. மிகவும் பலவீனமான ஒரு ஜெபம், மிகவும் பலவீனமான ஒரு ஜெபம். விசுவாசத்தோடு கூட அவனுக்கு கேட்க முடியவில்லை. இத்தனையும் இருந்தது, வேதனையும் இருந்தது. அடுத்த பகுதி, மெலிந்து வாடி போன ஒரு ஜெபம் இருந்தது. என்றைக்காவது ஞாபகத்திற்கு வந்தா, நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்வதை போல அவன் பலவீனமான ஜெபம். புலம்பல் 3:21 வாசிங்க. புலம்பல் 3:21. இதை என் மனதிலே வைத்து, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன், நம்பிக்கை கொண்டிருப்பேன். இவ்வளவு வேதனை, இவ்வளவு கண்ணீர் உள்ளத்தில் வைத்து கொண்டு சொல்றார், ஆண்டவரே ஆனாலும் ஒரு ஓரத்தில் எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? பெரிய நம்பிக்கையெல்லாம் என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா. ஒரு சின்ன தீப்பொறி போல, தீப்பொறி எப்படி தோன்றி மறைகிறதோ அதை போல அவன் உள்ளத்தில் இருந்தது. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒன்று நடக்கிறது. புலம்பல் 3:24 வாசிங்க. கர்த்தர் என் பங்கு என்று, கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், என் ஆத்துமா சொல்லும். ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். உள்ளே இருந்து ஒரு சத்தம் வருகிறது, கர்த்தர் என்னுடைய பங்கு. ஆத்மா சொல்லும், ஜெபிக்கவும் முடியலை, நம்பவும் முடியலை. ஆனாலும் சின்ன நம்பிக்கை, நான் கிறிஸ்தவனாக பிறந்து விட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், ஆவியானவர் உள்ளத்தில் பேசுகிறார், கர்த்தர் என் பங்கு. அர்த்தத்தை சொல்லுகிறேன். எரேமியாவே, உனக்கு வந்ததெல்லாம் உன் வாழ்க்கையில் நினைத்து நினைத்து கடைசியிலே என்ன முடிவுக்கு வந்தாய்? என் வாழ்க்கையே இதுதானா? வேதனை, அவமானம், இதுதான் என் வாழ்க்கை, தலையெழுத்து என்று சொல்வதை போல் நீ நினைக்கிறாய். நாமும் அப்படி தான் நினச்சிருக்கோம் நிறைய நேரத்தில். என் வாழ்க்கையினுடைய தலையெழுத்தே இதுதான். பிரச்சனையை சந்திப்பது தான், போராட்டத்தை சந்திப்பது தான், பாடுகளை சந்திப்பது தான், நன்மையானது ஒன்றுமே இல்லை, இதுதான் என்னுடைய தலையெழுத்து என்று சொல்லி நாம் நினைத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உண்மையில் தலையெழுத்து அது இல்லைப்பா, கர்த்தர் தான் உன்னுடைய தலையெழுத்து, கர்த்தர் தான் உன்னுடைய தலையெழுத்து, கர்த்தர் உன் பங்கு. இந்த நாளில் அந்த ஒரு வெளிச்சத்தை நமக்கு கர்த்தர் கொடுப்பாராக. எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் தான் என்னுடைய பங்கு. அப்படி சொல்கிறவங்களாம் கையை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும், எவ்வளவு பாடு இருந்தாலும், எவ்வளவு வேதனை இருந்தாலும், இப்போ நான் தைரியமாக சொல்கிறேன், கர்த்தர் மாத்திரம் என்னுடைய பங்கு. அது வந்த உடனே அந்த கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு பாருங்க. சொன்னா பாருங்க, கர்த்தர் மாத்திரம் என் பங்கு. அப்படி சொன்ன உடனே அவன் சொல்கிறான், அப்படியா, நான் கர்த்தருக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பேன். அந்த வெளிச்சத்தில் ஒரு நம்பிக்கை பிறந்தது. நான் இன்னும் அவரை நம்பிக்கொண்டிருப்பேன். அதனுடைய விளைவு என்ன? 3:58 வாசிங்க. புலம்பல் 3:58. ஆண்டவரே, ஆண்டவரே, என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். அல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியில் இப்போ சொல்றாரு பாருங்க, முடிவுக்கு வந்து அவர் சொல்றாரு 58வது வசனத்துல, கர்த்தாவே, ஆண்டவரே, என் ஆத்துமாவுடைய வழக்கை நீர் நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக்கொண்டீர். அவன் ஆத்துமா இப்ப சாட்சி சொல்லுது, கர்த்தாவே, என் ஆத்துமாவில் வந்த வழக்கை எல்லாம் நீங்க தான் நடத்தினீங்க. கர்த்தரே, என் கேஸிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீங்க, என் பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீங்க. ஆண்டவரே, நம்ப முடியல, என்னால ஜெபிக்க முடியல. ஆனா ஒரு சின்ன சத்தம் மாத்திரம் தான் எனக்கு கேட்டது. அந்த சத்தத்தை பிடித்து கொண்டு எதுக்கோ காத்திருக்கிறோம், இது இவருக்கு காத்திருப்பேன் என்று சொல்லி காத்திருந்த பொழுது வீணாக போகல. என் பிரச்சனையை நீர் தீர்த்து வைத்தீர், எல்லா கேஸும் முடித்து வைத்தீர், நீர் நல்லவர் என்று சொல்லி எரேமியாவை கர்த்தர் சொல்ல வைத்தார்.
உங்களையும் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் எல்லாம் உங்கள் பிரச்சனை கேஸில் இருந்து எல்லாம் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல வைப்பார். நெகேமியாவை ஆண்டவர் சொல்ல வைத்தார், எஸ்ராவை கர்த்தர் சொல்ல வைத்தார், யோபுவை சொல்ல வைத்தார். ஏன் உங்களை சொல்ல வைக்க முடியாது? என் கர்த்தராலே முடியும். இந்த 3 அனுபவங்களையும் எரேமியா உணர்ந்த போது தான் சொன்னான், இக்கட்டிலையும் கர்த்தர் நல்லவர் என்று என்னாலே சொல்ல முடியும். இந்த 3 சூழ்நிலையை நாம் உணர்ந்து கொண்டா, புரிந்து கொண்டா, நம்மளாலே சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர். இந்த 3 சூழ்நிலையிலும் நல்லவர் என்று சொல்வதற்கு முன்பு எபிரேயர் 6:15 வாசிங்களேன். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை இந்த சூழ்நிலையில பார்க்கும்போது நம்ப வழியே இல்லை. ஆனால் வாக்கை பொறுமையோடு நீடிய நாட்களாய் பிடித்து கொண்டு ஆபிரகாம் காத்திருந்தான். காத்திருந்தவர் பெற்றுக்கொண்டார். ஏசாயா 64:4 வாசிங்க. ஏசாயா 64:4. தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. இங்க சொல்றாரு, உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை, ஒருவரும் செவியால் உணர்ந்ததும் இல்லை. ஆண்டவரே, விசுவாசம் இல்லை, ஜெபிக்க முடியலை, ஆனால் உமக்காக இன்னும் கொஞ்சம் நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி காத்திருந்தால் எவரும் கேட்காத, எவரும் கற்பனை செய்யாத பதிலை கர்த்தர் உங்களுக்கு தந்து, உண்மையில் நான் சேவிக்கிற, நான் பின்பற்றுகிற இந்த இயேசு நல்லவர், அவரை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்களை கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்வதற்கு, இதை உண்மையில் உணர்ந்து கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்வதற்கு எனக்கும் உம்முடைய கிருபையின் செயலை புரிந்து கொள்ள எனக்கு கிருபை செய்யும். உம்மை சரியாய் புரிந்து கொள்ள, உம்மை சரியாய் அறிந்து கொள்ள செய்யும். என் வாழ்விலே உமக்கு காத்திருப்பது பலன் உள்ளது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். இந்த 3 சூழ்நிலை நாம் சரியாய் புரிந்து கொண்டால் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல முடியும். அதற்கு நாம் என்ன செய்யணும்? 2 காரியம். புலம்பல் 3:26. புலம்பல் 3:26. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது. நான் காத்திருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? நம்பிக்கையோடு காத்திருக்கணும். எதற்கு? ரட்சிப்புக்கல்ல, கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு. கர்த்தருடைய ரட்சிப்பிற்கு நம்பிக்கையோடு காத்திருக்கணும். கர்த்தருடைய பதிலுக்கு, கர்த்தருடைய பரிகாரத்திற்கு, கர்த்தர் கொடுக்கிற தீர்வு இருக்கே, அது எதிர்பார்க்கிற தீர்வு அல்ல. கர்த்தர் இந்த சூழ்நிலைக்கு நான் எதிர்பார்க்கிற தீர்வு அல்ல. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்கு என்ன தீர்வை நீர் வைத்திருக்கிறீரோ அது வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. நீர் கொடுக்கிற தீர்வை எதிர்பார்க்க, காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். 2வது புலம்பல் 3:21. இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். என் மனதிலே என் சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது, எனக்கு ஏற்பட்ட காரியமெல்லாம் என்னுடைய மனதிலே இருக்கிறது, மற்றவர்கள் எனக்கு செய்த தீமையெல்லாம் என்னுடைய மனதிலே இருக்கிறது. அது இருந்தாலும் நான் ஒன்று செய்கிறேன், என் இருதயத்தில் அது இருக்கிற இடத்துல அதை நீக்கிவிட்டு கொஞ்சம் நம்பிக்கையை நான் வைக்கிறேன். அல்லேலூயா. என் உள்ளத்தில் பயம் இருக்கப்பா, என்னோட உள்ளத்தில் கேள்வி இருக்கு. ஆண்டவரே, அந்த பயம், அந்த கேள்வி எல்லாம் கொஞ்சம் அகற்றி விட்டு, இன்னும் சொல்ல போனால் ஆண்டவரே, என் உள்ளத்தில் கசப்பு இருக்கு. ஆண்டவரே, என் உள்ளத்தில் கசப்பு இருக்கு. அந்த கசப்பையெல்லாம் கொஞ்சம் அகற்றி விட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதற்கு இந்த இதயத்தில் கொஞ்சம் இடம் கொடுக்குறேன். அல்லேலூயா.
கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருப்பதை அந்த பகுதியில் நான் வைக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தால், இந்த 3 சூழ்நிலைகள் நடுவிலே நீங்கள் ஆண்டவரை புரிந்து கொள்ளும்போது கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியும். கர்த்தர் அப்படி சொல்ல வைப்பாராக. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். இக்கட்டின் மேல் இக்கட்டு, பிரச்சனையின் மேல் பிரச்சனை, பாடுகளின் மேல் பாடு, கண்ணீரின் மேல் கண்ணீர், ஆண்டவரையே குறை சொல்கிற அளவுக்கு, ஆண்டவர் மேலே பழி சொல்லுகிற அளவுக்கு எரேமியாவுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆனால் அதே வாயை கர்த்தர் நல்லவர்னு கர்த்தர் சொல்ல வைக்கிறார். எப்போ தெரியுமா? ஆண்டவருடைய கிருபை அவன் பார்க்கிறான். ஆண்டவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது என்பதை அவன் உணர்ந்தபோது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர். 2வது, ஆண்டவரை சரியாக புரிந்து கொள்ளுகிறான். சரியாக புரிந்து கொண்ட போது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர். 3வது, கர்த்தருக்கு காத்திருந்தால் நன்மையாக முடியும் என்பதை சரியாக அறிஞ்சு கொண்டான், புரிஞ்சு கொண்டான். முடிவில் சொல்கிறான், கர்த்தர் நல்லவர். என் வாழ்க்கையெல்லாம் அவர் தான் தீர்த்தார். என் வாழ்க்கையில் இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் அவர் தான் தீர்த்தார். கர்த்தர் நல்லவர். உங்களையும் கர்த்தர் சொல்ல வைப்போம். உங்கள் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை இருக்கும். இந்த சூழ்நிலையின் நடுவிலே போகும்போது அவருடைய கிருபை என்ன செய்துன்றதை நீங்கள் நல்லா உணர்ந்துக்கிட்டீங்கன்னா, புரிஞ்சு கொண்டுங்கன்னா, உங்களாலையும் சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர். ஆனால் 2 கண்டிஷன் வைக்கிறாரு. ஆண்டவரே, என்னுடைய தீர்வு அல்லப்பா, உம்முடைய தீர்வு, உம்முடைய பதில், உம்முடைய பரிகாரம் வருகிற வரைக்கும் நம்பிக்கையோடு நான் காத்திருப்பேன். அதுதான் நல்லது. நீர் கொடுக்கிற தீர்வை மட்டும், நீர் கொடுக்கிற பரிகாரத்தை மட்டும், நீர் கொடுக்கிற பதிலை மட்டும் எதிர்பார்த்து காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். 2வது காரியம், என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவரே எல்லாம் இருக்குது, எனக்கு ஏற்பட்டதெல்லாம் இருக்குது, மற்றவர்கள் செய்த தீமை இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் பயம் இருக்குது, என் இருதயத்தில் கேள்வி இருக்குது, இது எல்லாத்திலையும் என் உள்ளத்தில் இன்னும் கசப்பு இருக்கு. ஆண்டவரே, இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் அகற்றி விட்டு என்னுடைய உள்ளத்தில் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பதை அந்த பகுதியில் இப்போ நான் கொண்டு வந்து வைக்கிறேன். எரேமியாவை போல என்னுடைய பாடு, என்னுடைய வேதனை, என்னுடைய கண்ணீர் மத்தியில் உங்களை நான் சரியாக புரிந்து கொண்டால் என்னாலையும் சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர். அப்படி சொல்லுகிற அனுபவத்தை எல்லாருக்கும் நீர் தருவீராக ராஜா. ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளை எங்களோடு கூட கர்த்தர் பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எரேமியாவுடைய வாழ்க்கையில் பாடுகள், வேதனைகள், உண்மையே குறை சொல்லுகிற, உம்மீது பழி சொல்லுகிற அளவுக்கு இருந்த சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையில் நீர் யார் என்பதை எரேமியா உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள நீர் 3 சூழ்நிலைகளில் 3 அனுபவங்களின் ஊடாய் நடத்தி எரேமியாவை புரிந்து கொள்ள வைத்தீர். இன்றைக்கு உம்மை சரியாய் புரிந்து கொள்ள எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எரேமியா அந்த 3 அனுபவங்களின் நடுவிலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல கிருபை தந்தீர். எங்களுக்கும் அதை தருவீராக. இந்த வாரத்தில் அதை எங்கள் நாவுகள் சொல்ல, இதுவரைக்கும் எங்கள் நாவுகளும் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் தான் எனக்கு தீமை செஞ்சார், கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யலை, ஒரு அற்புதமும் செய்யலை, கர்த்தர் தான் எல்லாத்தையும் வர வைக்கிறார் நானும் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொன்ன அதே வாய் இந்த வாரத்தில் கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல, உம்மை சரியாய் புரிந்து கொள்ள இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் கர்த்தர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் இடைகட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.